பாம்புன்னு பாத்தியாத்தா? அண்ணே அது என்ன பாம்புன்னு பாருண்ணே. தாத்தா துளசிக்கு பாம்பு அடிச்சு பிடிச்ச. சீக்கிரம் தூக்கிட்டோடா. நல்லா மெல்லு, வேகமா மெல்லு. ஆமா துளசிய பாம்பு அடிச்சு பிடிச்ச. என்னது துளசி பாம்பு கடிச்சிருச்சா? கடிச்சது விஷப்பாம்பா என்னன்னு தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம், செலவாயிரும். என்ன தம்பி ஆச்சு? பெருஸ்ட கொண்டு போயிட்டீங்களா? டேய் இது என்ன பாம்பு தோல்? நல்ல பாம்பு தோல்னே. தாத்தா கொஞ்சம் பொறுத்து. என்ன கெட்ட நேரம் பாரு. என்ன பாம்புன்னு பாக்கலையாப்பா? தெரியல, அண்ணன் தான் தேடிக்கிட்டு இருக்கு. தாத்தா என்ன பாம்புன்னு பார்க்க முடியல. ஆனா அந்த இடத்துல நல்ல பாம்பு சட்டம் கிடந்துச்சு. தாத்தா நல்ல பாம்பா? நல்ல பாம்புன்னா சைட்ல கடிச்சிருக்கும்டா. இது நேரா கடிச்சிருக்கு. தண்ணி பாம்பு. போய் ஊரையே கூட்டிட்டாங்க. தண்ணி பாம்பு இல்ல, விட்டில் பூச்சியா இருந்தாலும் இப்படிதான் ஊரை கூட்டியிருப்பாங்க. அது சரி, யார் இவ்வளவு பேரையும் வர வச்சது? நான் தான் தம்பி. நம்ம ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் தங்கச்சிக்கு சீரியஸ்னு போட்டு விட்டு எல்லாம் வந்து கும்பிட்டுட்டாங்கப்பா. போட்டண்ணா வலிக்குது தாத்தா. என்னது ஒயிட் ஷாப் நடத்தக்கூடாது கோர்ட் ஆடுறா? ஆமாண்ணே. டேய் இவங்கெல்லாம் என்னடா பண்ணுவாங்க? ஆச்சாரி தேவபாவன் மேட்ரு என்னன்னா, உங்க மேல ஒரு பெட்டிஷன் போடல, 5-6 பெட்டிஷன் போட்டிருக்கான். நம்ம சைட்ல நம்ம என்ன சொல்றோம், மதியம் 12 மணிக்கு தான் ஒயின் ஷாப் திறக்குது. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல காலையில 6 மணிக்கு பிளாக்ல ஓடுதுன்றான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், நைட்டு 10 மணிக்கு மேல ஒயின் ஷாப்பும் பாரும் இயங்குறது இல்லைன்றோம். அதுக்கு அவன் என்ன சொல்றான், நைட்டு 10 மணிக்கு மேல தான் பயங்கர உக்கிரமா இயங்குதுன்றான். நைட்ல பிளாக்ல வாங்குற சரக்க எங்க அடிக்குதுன்னு தெரியாம ஸ்கூல் கிரவுண்ட்ல உக்காஞ்சி ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டியாயிடுறானுங்க. இதை விட ஹைலைட்டா ஒன்று சொன்னான். என்னன்னா, குடிச்சு போடுற பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துன்னு போய் குடிநீர்ல கலந்துடுறானுங்க. அதிலே வாய் கொப்பளிக்கிறானுங்க, அதிலே வாந்தி எடுக்கிறானுங்கன்றான். தீபாவளி ஆஃபர்னு ஒரு பேனர் வச்சிங்களே, 1000 ரூபாய்க்கு மேலே எவன் ஃபுல்லாக குடிக்கிறானோ அவனுக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர் எல்லாம் தருவோம்னு சொல்லி போட்டுருந்தீங்களா, ஞாபகம் இருக்குதா? இது எல்லாத்தையுமே அவன் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து ஜட்ஜையா கிட்ட படமாக போட்டு காமிச்சிட்டான். கீழே வரையா ஃபிலிம் பை அரும் பொண்ணு போட்டான். என்ன மாமா பண்ணலாம்? இவ்வளோ நாளாக அவர் கூட இருந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? இப்போ எதுக்கு டென்ஷனாக வரீங்க? இப்போ என்ன தீர்ப்பு வந்துக்குது, ஊருக்குள்ளே ஒயின் ஷாப் வைக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். ஒயின் ஷாப்பையும் பாரையும் அவுட்ரிலையோ இல்லை வயக்காட்டிலையோ வைப்போம். நம்ம குடிமக்கள் குடிக்கிறதுக்காக ஷேர் ஆட்டோக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது கிளம்பி வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வருமானத்தை என்ன கேஸ் போட்டாலும் தடுக்க முடியாது. ஏய், ஒயின் ஷாப் நடத்துறதுக்கு அவன் கொடுக்குற வாடகை 5000 ஓவாய்க்காக இல்ல. நம்ம இடத்துல ஒயின் ஷாப் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை. ஏய், என் மாப்பிள்ளைக்கு பார்னு ஒரு பழப்பு இருந்தது. இந்த பார் வச்சு நடத்துறது, மஞ்சு விரட்டுக்கு காலை வளர்க்கறது, கல்யாண மண்டபம் வச்சிருக்கிறது, இதெல்லாம் கௌரவத்துக்காக. அதுக்கு எடுக்க பாக்குறான். உன் கௌரவத்தை தான் சோறு வச்சு குண்டா மாதிரி கவுத்துட்டானே, அப்புறம் என்ன கௌரவம்? அரும் பொண்ணு பெட்டிஷன் பரம. என்ன தம்பி? அண்ணே காலைல வீட்டுக்கு வந்து அப்பாவை காணோம். காணாமனா நல்ல விஷயம் தானே. அட துளசி சடங்கு விஷயமா பேசணும்னே. சொல்லுங்க மாமா. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்ய போற? மாமா அவனுங்களுக்கு பயம் என்னன்னு காட்டி ஆகணும் மாமா. டேய், சொந்தக்காரன சொந்த ஊருள்ளேவா? தேவையில்லாத பிரச்சனை அவுக்க முடியறத அறுக்க நினைக்காத மாமா. நான் சொல்றேன், முதல்ல அவங்க பெரியப்பா அருண்வதியத்தை விட்டு பேச சொல்லுவான், அதுக்கப்புறம் பார்ப்போம். கோபம் வரும்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நகைச்சுவை நகைச்சுவை. யோ சிபிஆர் நல்லா இருக்கா? துளசி என்னதாங்க இருக்கு? சிபிஆர் கேட்டா கண்டதை காட்டுற பூட்டு இருக்கா? இருக்குங்க. கடை எழுத்து பூட்டு. கலெக்டர் உத்தரவு பட்டார்ல, கடை எழுத்து போட்டு. மீண்டும் நகைச்சுவை. ஒரு வருங்கால கலெக்டரை தேங்காய் துருவ விடுறீங்க. ஹாய் மச்சி, how are you? என்ன கலெக்டரம்மா, சென்னையில இருந்து எப்போ வந்தீங்க? எஸ்டர்டே. எஸ்டர்டேன்னா புதன்கிழமை. ஏய் மச்சான பாக்க ஆமாங்க. டேய், அத நான் தானே ட்ரை பண்றேன், நான் பேசிக்கிறேன்டா. ஓகே ஓகே. மாமா, அத்தை வாங்கப்பா. என்னடா அதெல்லாம்? துளசி சடங்குக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். பிஎம் ஒத்துக்கிட்டாரு. சீக்கிரமா ஒத்துக்கிட்டீங்கண்ணா. விழாவை சிறப்பா செஞ்சிடலாம் மாமா. அண்ணன் ஒத்துக்கிட்டாரா? ஆயாளு மகளும் அவங்களுக்கு அவ்வளவு ஆக்கிப்பட்டதுக்கு சடங்குக்கு போய் தானே அவனா? சடங்கு எப்பப்பா? 3ஆம் தேதி சாயங்காலம். 6 மணிக்கு சாப்பாடுலாம் போடுறீங்களா? தங்கச்சி சடங்குக்கு அப்புறம் மாப்பிள்ளை கல்யாணம் தானே. மாமா ஓகே சொல்லிட்டாருன்னா
அத்தை வர வர மாமா இருமல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு டம்ளர் கஷாயத்தை காய்ச்சி ஊத்தி விடுங்க. சாப்பிட்டு போப்பா. பழைய சோத்து தானே போடுவீங்க. ஏய் முந்திரி கொட்டை. மாப்பிள மாமா மாங்கனி எப்படியாவது கலெக்டர் ஆக்கி நம்ம ஊருக்குள்ள சைரன் வச்ச வண்டியில அப்படி வர வைக்கணும் மாப்பிள. ஐயோ வைங்க மாமா. அந்த பச்சை கலர் இங்குல கையெழுத்து போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? பச்சை பச்சையா இருக்கும். ஃபேமிலிக்கே ரொம்ப பெருமையா இருக்கும் மாமா. அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துங்க மாப்பிள. அது தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே மாமா நடக்கும். அது தலையில நல்லதே எழுதிருக்குன்னு யோசிங்களேன். யோசி காட்டினா டே, முந்திரி கொட்டை பிள்ளை வந்து பிறந்திருக்கு பாரு. பே. யா போயா. அப்ப நான் போயிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது வரேன் மா. டேய் போய் உன் தம்பி அவங்க அம்மாயும் கூட்டிட்டு வா. ஒரு காப்பியை குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. என்ன மேட்ரு? அண்ணே வர சொன்னியா? டேய் என்னடா எல்லாரையும் கூட்டி வந்திருக்க? சும்மா ஒரு சேஃப்டிக்கு. நீங்க என்ன சேவை செய்யறோம்னு ஊருவும் புழுக்கிறீங்களா? இல்லைங்கப்பா, அது ஸ்கூல் போகிற ரோடு. லேடிஸ்லாம் அந்த பக்கம் போகவே முடியல. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரம் 2 பேர் பைக்லேயே சப்ளை பண்ணுறாங்க. கல்யாண வீடு இளவு வீடுன்னு. அப்படியாப்பா? 115 ரூபா குவார்டர் 150 ரூபா. அதுவே அதிகாலையிலன்னா 250 ரூபா. முட்டை கொடக்கரு சுண்டல்னு சைடு சப்பலை வேற. பழசே சூடு பண்ணி கொடுத்துறாங்க. ஏயா சபையில் அசிங்கப்படுத்து. டேய் பாட்டில் அப்படி போட்டு போனால் பரவாயில்ல, உடச்சல்ல போட்டு போகிறாங்க. எவ்வளோ பேர் வைத்தியத்துக்கு வராங்கன்னு தெரியுமாப்பா? மாப்ள ரொம்ப பேரா பகைச்சுக்கிட்டீங்க. ஊருடன் பகை யாருடனும் வேண்டாம். நீ என்ன அரசியல் நிக்க போறியா? நல்லது பண்ணுறதுக்கு எதுக்குப்பா அரசியல்? நடந்து போகிற வழியில் பார்க்குற பிரச்சனையை தானே பேசுகிறோம். நடப்பயணம் போய் பேசலையே. போகிற வழியில் நடக்கிற தப்பை தானே கேட்குறோம். பொதுக்கூட்டம் போட்டு கேட்கலையே. நல்லது பண்ணாலே அரசியலுக்கு வரியான்னு கேட்கறதுனால தான் இங்க பாதி பேர் நல்லது பண்ணவே தயங்குறாங்கப்பா. காசெல்லாம் வானத்துல பறக்குது பாரு. எல்லாரும் வந்து வாழ்த்துங்க. நீ அவன் கல்யாணம் பண்றேன், உறவத்தை கட்டத்தான் கல்யாணம் பண்றேன். மாப்ள மாமா கல்யாணம். ஆமா கல்யாணம். நான்வெஜ் எல்லாம் போடுறாங்களா? பக்கத்துல வெஜ்ஜும் போடுறாங்களா? விசேஷம் இல்லையா? ஏன் விசங்கு சேதம் இல்லையா? ஓவையா வாங்க அத்தாச்சி. நல்லா இருக்கீங்களா? வாங்க தா. கலசி ஏன் இவ்வளவு நேரம்? கொஞ்சம் வேலை இருக்கு. அது பண்ணங்க. இங்க தான் இருக்காரு. சரி சரி உள்ள போ. ஏய் தாய் மாமா வீட்டு கல்யாணத்துக்கு இப்படிதான் லேட்டா வருவாங்களா? அதான் நீ இருக்கியே. வீட்டுக்கு ஒருத்தவங்க முன்னால வந்தா ஓகே தானே பார்ட்னர்? வாட்? நான் வரதுக்கும் நீ வரதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பொண்டாட்டி வந்தா போதுமே. என்னது? அப்பா இந்த வந்துட்டு இருக்கேன்ப்பா. கனி, இந்த பையன் எப்படி இருக்கான்? ஓகே தான். ஏன்? துளசிக்கு. அப்ப எங்க அண்ணன்? உங்க நொன்ன அவனு ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் பார்ட்னர்? நாம நினைக்கிறதா நட. அரும்பொண்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உங்க அப்பாரு தேடிட்டு இருக்காரு. வா கூட்டு போங்க, பேச விடாதீங்க. எனக்கும் இப்படி கல்யாண புடவை கட்டிக்கிட்டு நிக்கணும்னு ஆசையா இருக்கு. நல்ல மெரூன் கலர்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு காஞ்சிபுரத்துல போய் எடுத்துட்டு வந்துருமா பார்ட்னர்? புடவை கட்டணும் தான் சொன்னேன். உனக்கே என்னென்னமோ தோணுது. கல்யாணத்துல வெஜ்ஜும் போடுறாங்களா நான்வெஜ்ஜும் போடுறாங்களா? கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்குள்ள கல்யாணத்துக்கான வேலையும் நடக்குது. நீங்க எல்லாம் நான் கலெக்டர் ஆகுறத கெடுக்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல கலெக்டருக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை நீ கெடுக்க பாக்குற. வேணாமா? ஓகே ஓகே. லைஃப்ல சிரிக்கவே மாட்டாடா. இந்த பொண்ணு என்ன இப்படி தலை குனிஞ்சிட்டு இருக்குது? நான்லாம் தாலி கட்டிக்கும் போது என் புருஷன் எட்டி தான் கட்டணும். அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆம்பளைங்களுக்கு வெக்கமா இருந்தா அவங்க குனிஞ்சுக்கிட்டோம். ஆமா பார்ட்னர், நீ நல்லா நிமிந்தே உட்காரு. ஏன் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கணும். ஹலோ, நான் உன்ன சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். நான் பொதுவா சொல்ல, உன்னதான் சொன்னேன். தப்பா பார்ட்னர்? தப்பில்ல பார்ட்னர். நல்ல டைமிங் பிடிக்கிறீங்களே பார்ட்னர். டைமிங்ல அப்படியே அவன் அப்ப மாதிரி. அப்ப இவர் உங்க அப்பா இல்லையா? டேய் பச்சை பிள்ளை முன்னாடி இப்பலாம் பேசினா கடுப்பாயிருவேன். அவர் பிள்ளைகிட்ட பேசினா திட்டுறாரு. நம்ம ஒரு பிள்ளை பெற்று அதுகிட்ட பேசிப்போமா? ரொம்ப ஃபாஸ்டா போறாங்களே. வண்ண வண்ண பூக்கள் பிரசாந்த் தனியா விசில் வச்சுனாரு. என்ன கல்யாணம் மாப்பிள்ள? என்ன கல்யாணத்துக்கே கூப்பிடல? தோணல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தனியா நான் போயினுங்கிறேன்? பரதேசம் போறேன். ஐயனாரே,
என் வக்கீல் தொழில் தான் கெடுத்தேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்காதுப்பா. தயவு செய்து பரதேசம் கிளம்பிடு. ஏய் இதனால தான் உன்னெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடல. நீங்க கூட மாட்டீங்க தெரியும். சத்தத்துக்கு பின்வாசல் வந்து சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு கூட ஒண்ணு மாதிரி சப்புன்னு தான் இருந்தது. ஏய் வாய வளர்த்தா லுங்கி உருவி உருவ போறான் பாரு. நேத்த கல்யாணத்துல ஒரே அழுகையா. இவங்க அழுக அவங்க அழுக. பிள்ளைய பெத்தவங்க இருந்திருந்தா கூட இவ்வளவு அழுதுருக்க மாட்டாங்களாம். சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்தது. நம்மளத்தான் ஊரே எல்லாம் கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்களாம். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வேனை பிடிச்சி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோன்னு. ஆமா, அவ்வளோ கிண்டல் அடிச்சு அப்பாவை அவ்வளோ திட்டியிருக்காங்க. அப்பா உங்க போனை கொடுங்க. அவன திட்டி என்ன பிரயோஜனம்? தங்கச்சியை கட்டி கொடுக்க கல்யாணம் பண்ணீங்களா இல்ல எங்களை எங்க பெரியப்பாவும் திட்டத்துக்காக கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு தான் வர முடியல. ஃபோன் பண்ணி சாரி சொல்லிட்டு வாழ்த்த கூட முடியல. ஓஹோ, அவ்வளோதான் உங்க சொந்தம், லவ், நினப்பு எல்லாம் இல்ல. பேசிட்டு இருந்தாதான் லவ்வா, நினைச்சிட்டு இருந்தாலும் லவ் தான். சரி, நீ என் கூட பேச மாட்டேன்னு தான் நினைச்சேன். இந்த ஜென்மத்தில் உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா என்ன செய்யறது, அன்பு அவ்வளோ மானம் கெட்டதா இருக்குது. டேய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கே அவ்வளோ இருந்தா அப்ப எனக்கு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்குன்னு உங்க அப்பா இருமல் வாங்கிட்ட வேணா கேளு. எங்க அப்பாவை யாருன்னு நினைச்ச? அவன் என் மாமனாரு. அப்ப எங்க அம்மா? என் மாமியாரு. எங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க உனக்கு? கருப்பட்டி பலகாரம், பால் பணியாரம், அப்புறம் ஒரு 4 வாட்டி நாட்டுக்கோழி எல்லாம். இப்ப என்ன, என் தங்கச்சிக்கு விருந்து வச்சிருக்கோம், எல்லாரும் வாங்க, திருப்பி பண்ணி விட்டு போயிடுறோம். நோ வே. எங்க அப்பா என்ன எப்படி வளர்த்திருக்காரு தெரியுமா? வந்து வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் பார்ட்னர். ஹேய், இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப எங்களுக்கு நாங்களும் ஹாப்பி தான். பிகே ஹாப்பி தான் சொல்லு. பிகேங்கிற பெரிய கேனையனும் அங்கே தான் இருக்கானா? எப்படா? ஆசியாவிலே அவன மாதிரி கேவலமா எவனாலையும் சிரிக்க முடியாது. தூங்கலையா தாத்தா? எப்படிடா தூக்க வரும் நீ இப்படி பேசும்போது? திட்டாத மாதிரியே திட்டுதுல. படிச்ச புள்ள, அதான் பக்குவம். கலெக்டர் ஆகுறதுக்கு இதெல்லாம் தகுதி இல்ல. சொந்தம் மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்தம் மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. டேய், சொந்த பந்தங்களுக்கு எப்படா சோறு போட போகிறேன்? தாத்தா, முதல்ல நாளைக்கு தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்த ஒழுங்கா போடுவோம். வாட்டுக்கா தம்பி? வாடா, துளசி வீட்டுல ஏதோ பிரச்சனையா? புருஷ அவளை அடிச்சுட்டானா? அடிச்சுட்டானா? அப்பா பஞ்சாயத்துக்கு போறீங்களா? வாடா வாடா என் செல்ல மேனு, நீ இல்லாம அப்பா என்னடா பண்ணு? இன்னைக்கு என் தங்கச்சி மேல கை வச்சது சும்மா விட கூடாதுடா. ஏறா கஷ்டமா உன்னை விட்டுட்டு போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குடா. ஏறா. ஏய் பார்ட்னர், டேய் ஐயனரே, உன் பொண்டாட்டி போய் அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாடா. தம்பி அண்ணன் வந்துட்டு. அத்தை, வீட்டில் பெரியவங்களாம் இருக்கும்போது துளசி எப்படி வீட்டுக்கு விட்டீங்க? விடலாமா? துளசி வீட்டுக்குள்ள போ. கோச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வர்றது இதுவே கடைசியா இருக்கணும். டேய் மேனே, அந்த கேட்டை இழுத்து பூட்டுறா. இவங்க எங்க வந்தாங்க? துளசி, ஆவுன்னா கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்குலாம் வரக்கூடாது. முக்கியமா புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டு புராணத்தை பாடவே கூடாது. எங்க அம்மா இப்படி, எங்க அண்ணன் அப்படின்னு. என்னடா அடிக்க கம்பு எடுத்துட்டு வந்தா இவன் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உட்காந்து தெளிவா பேசினா இங்க தீராத பிரச்சனையே கிடையாது. என்ன, உட்காந்து பேசதான் மாட்டேங்கிறோம். சரிதானே மாமா? சரிதான்ப்பா. தம்பி உள்ள வாங்க தம்பி. இல்ல பரவாயில்லத்த. துளசி, சில நேரங்களில் வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுமாரா இருக்கும், சில நேரங்களில் எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சரி சரின்னு போனா அது ஒரு நாள் எல்லாம் சரியாயிரும். இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் தான். கோட்டு போட்டு விட்டு அப்படியே கோபிநாத் மாதிரியே இருப்பேன். மாப்பிள்ள, துளசி ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்க மாமாக்கு வேணும்லாம் எதுவும் பண்ணல. ஆக்ஷனை எமோஷனல் ஆக்கிட்டானே. அவன் பிஹேவியரே சரியில்லை. கம்பம் மறைங்கடா. அத்தை, உங்களுக்கு தான் மக இல்லைல்ல, துளசி இனிமே உங்க மகளா நினைச்சுக்கோங்க. ஓ வரேன் த, வரேன் மாமா. என்ன அது குறி மேல ஏறுது? ஐயோ, டிரைவர் வண்டி ஏறா. சுற்றாதீங்க மச்சான், சுற்றாதீங்க. படாத இடத்துல பார்ட்னர், நான் ஜென்மத்துக்கு கலெக்டர் ஆக மாட்டேனா? ஐயோ, என்ன இப்படி குண்டை தூக்கி போடுற? அப்ப என் கனவெல்லாம் என்ன ஆகுறது? கொப்பு மவனே,
இப்படி சொன்னதே நீதானே. எது யார் இப்படிலாம் அள்ளி போட்டது? உன் பர்ச மலர் தான். இந்த வந்துருச்சு லைன்ல. நீ ஒரு நிமிஷம் லைன்ல இரு, எதுவும் பேசாத. ஷோ. துளசி, நீ கட்டிக்கு போற ஆளுதான் அவ. அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிருவியா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய், வாட் நான்சென்ஸ். அவ இவன வாய புடிச்சு கிழிச்சு போடுவேன். ஓ, பக்கத்துல தான் வச்சிருக்கியா அவள? ஏய், நான் நினைச்சேனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காம பண்ணி போடுவேன். அலப்பி. அலப்பியா? அவளை அப்புறம் வச்சுக்கிறேன். நீ இப்ப சொல்லு, நான் ஜென்மத்துக்கும் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னியா? சே எஸ் ஆர் நோ? நோ. நான் எப்ப துளசி அப்படி சொன்னேன்? நீ தானே நான் சொன்னேன். பக்கத்துல பரமணம் கூட இருந்ததே. அடக்கு இருக்கு. சொன்னதே பரமண்ணன் தானே. அது கலெக்டர்ல கம்பவுண்டர் கூட ஆகாதுன்னு சொன்னாரு. வெயிட். வணக்கம் கலெக்டரம்மா. அந்த பச்சை கலர் கையெழுத்த எப்ப போட போறீங்க? நீங்க தான் நான் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களாமே. ஐயோ, நான் எப்ப சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க கலெக்டர் ஆனா தானே நான் கல்லா கட்ட முடியும். தம்பி தான் ஒரு எமோஷன்ல சொல்லிட்டேன். அண்ணா, நான் எப்ப சொன்னேன்? நீயும் பக்கத்துல தான் இருக்கியா? ஒருவேளை தொலைச்சி சொல்லி இருக்குமோ? அண்ணே, தேவுடா, நான் தான் இருக்கேன். குடும்பமே போன்ல தான் உட்காந்துருக்கீங்களா? அண்ணன் தான் சொல்லுச்சு. வேற யார சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இப்ப யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றேன் யார் சொன்னதுன்னு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நீயே இப்படி சொன்னா எப்படிடா? இல்ல பார்ட்னர். எம்மா சாவித்ரி, இப்படி நடிக்கிறியேடி. நீ எக்ஸாம்ல ஃபெயிலா? அதை என்கிட்ட மறைச்சிட்ட. அந்த கோவத்துல துளசிக்கிட்ட சொன்னேன். அது இப்படி வத்தி வைக்கும்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேனா? உன் லெவலே வேறம்மா. கருமம் என்ன லெவல்னு தான் தெரியல. ஷட் அப். வெளிய போடி. ஏய் பார்ட்னர், போன்லயே நான் மாங்கனி IAS தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா தம்பி? நீ எப்பவுமே எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹலோ ஹலோ, நாங்களாம் லைன்ல தான் இருக்கோம். குடும்ப பிரச்சனையில நீங்க ஏன்டா காதை விடுறீங்க? ஓகே, நான் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது ஏதோ கிராஸ் டாக்கு. நீ இப்ப எங்க இருக்க? நான் பால் ஊத்துற இடத்துல தான் நம்பி இருக்கேன். பேச விடுங்கண்ணே. ஓகே, நான் போயிட்டேன். ஐயோ அத்தடி